அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 எங்களுடைய மேக்ஸ் அகாடமியில் நியூ டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் ரெண்டுமே கவர் பண்ணுறோம். நமக்கு டிஎன்பிசி 120 டேஸ் இருக்குது. இந்த 120 டேஸை 80 + 40 பிரிக்கிறோம். 80 டேஸில் சிலபஸை முடிச்சிடறோம். சிலபஸ் டெஸ்ட்டு கவர் பண்ணிடுவோம். மீதி 40 நாளில் டெய்லி ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட். 80 நாளில் உங்களுக்கு சிலபஸை முடிச்சிடலாம். 25க்கு 23 மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுத்துடலாம். டிஎன்பிசி குரூப் 4 மேக்ஸில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2025 டிஎன்பிசி ஒரு 10 எக்ஸாம் நடத்திருக்காங்க. டிஎன்பிசி 2025 மட்டும் 2012 2024 நிறைய டிபார்ட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. மேக்ஸை பொறுத்தளவு ஸ்கூல் புக் சிலபஸ் பேஸ்டு. ஸ்கூல் புக்குன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லா பாடத்தையும் படிக்கக்கூடாது. சிலபஸில் என்ன இருக்கோ அந்த கணக்கு போட்டுடணும். அதன் பிறகு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா 25க்கு 23 ரீசனிங்கெல்லாம் அப்படியே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்துடும். 25க்கு 23 மதிப்பெண்கள் எடுத்துடலாம். நம்மளுடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி கிளாஸ் ட்ரெயினர் கொடுக்குறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் வர 7ஆம் வகுப்பில் தனி வெட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு 1 மாடல் 2 மாடல் 3 4 5 6 சம் இருக்குது பாருங்கள். இதுதான் தனி வெட்டியில் ஒரு 6 மாடல். எல்லா கணக்கெல்லாம் போடக்கூடாது. தனி வெட்டியில் 6 கணக்கு போட்டுட்டு அதன் பிறகு இந்த தனி வெட்டி கணக்கை 6 நாள், அதாவது 6 கணக்கு இருக்குது, 2 நாளில் நீங்கள் போட்டுடணும். 2 நாள் டைம், 1 நாளில் முடிச்சிடலாம் இந்த 6 கணக்கை. சப்போஸ் மேக்ஸ் நல்லா போடுறவங்க இந்த 1 நாளில் இதை போட்டுடலாம். பட் மேக்ஸ் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் கொஞ்சம் மறந்துருப்பீங்க, ஈஸி தான். 2 டேஸ் எடுத்துங்க இந்த 6 கணக்கை போட்டுட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும்னா டெய்லி 25 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதாவது கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசியில் ஒரிஜினல் வினாத்தாள். டிஎன்பிசி பாருங்கள், ஒரிஜினல் வினாத்தாள் கொஸ்டின்ஸ் பாருங்கள், ஒரிஜினல் வினாத்தாள். இப்போ இந்த ஒரிஜினல் வினாத்தாளில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் இந்த மாதிரி போட்டுங்க. சப்போஸ் மேக்ஸ் இப்போ தான் புதுசாக போனால் ஒரு நோட்டு போட்டு அழகாக போடுங்க. இந்த மாதிரி போட வேண்டாம், உங்களுக்கு புரியாது. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை டெய்லியும் ஒரு 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துருவோம், பிடிஎஃபாக கொடுத்துருவோம். இந்த கொஸ்டின் பேப்பரை ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் அழகாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஜெராக்ஸ் போட்டு ஆன்சர் கீ டிஎன்பிசி ஒரிஜினல் வினாத்தாள் தான். இதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு சப்போஸ் உங்களால் அந்த எக்ஸாமில் ஆன்சர் உங்களுக்கு ஸ்டெப்பு மறந்துடுதுன்னா இந்த கீ ஆன்சர் இதே கீ ஆன்சரை செட் பண்ணுவாங்க. டிஎன்பிசியில் ஒரு கணக்கு எழுதுனா இதே கீ ஆன்சர் செட் பண்ணுவாங்க 4 ஆப்ஷனை. அப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியலனா கூட அழகாக 3ன்னு சொல்லிட்டு இந்த இது வரும், ஞாபகம் வரும் மைண்டில். நீங்கள் டிஎன்பிசி ஒரிஜினல் வினாத்தாள் இது 2012 to 2024 25 வரையும் உள்ள அதாவது கூட்டு வட்டி இருக்குதுன்னா கூட்டு வட்டியில் கேட்ட கணக்கு ஃபுல்லாக உங்களுக்கு மாடல் வைஸு தனியாக தொகுத்து பிடிஎஃபாக இருக்கும். தனி வட்டியில் பாருங்கள் அழகாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வராது. நீங்கள் தான் சம்மு போடணும். கொஸ்டின் பேப்பர் ப்ளைனாகவே இருக்கும் உங்களுக்கு, ரைட்டுங்களா? இந்த மாதிரி பக்கத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலன்னா போடலாம், வேணாம் நீங்கள் நோட்டு போட்டு அழகாக போட்டுங்க. இந்த மாதிரி ப்ளைனாகவே கொஸ்டின் பேப்பர் வரும், ரைட்டுங்களா? டிஎன்பிசியில் இந்த ஒரிஜினல் வினாத்தாள் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அதன் பிறகு மெட்டீரியல், ஸ்கூல் புக் மெட்டீரியல் ஃப்ரீயாகவே நான் கொடுத்துட்றோம். ஸ்கூல் புக் மெட்டீரியல் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். 2016 to 2020 24 இது கடல் கணிதம். இந்த மாதிரி நோட்ஸ், அதாவது 2016 2024 வரையும் உள்ள டிஎன்பிசியில் கேட்ட கணக்கு ஃபுல்லாகவே சால்வ் பண்ணியிருக்கோம். இது அழகாக நான் என்ன பண்ணுறேன், இதோடைய பிடிஎஃப் கொடுத்துருவோம், ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். இதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். இந்த புத்தகமும் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் நான், ரைட்டுங்களா? இது அழகாக நீங்கள் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு இந்த புத்தகத்தை மெட்டீரியல் இல்லைன்னா உங்களுக்கு மேக்ஸில் எதுவுமே இல்லைன்னா இதை மெட்டீரியலாக போட்டுங்க. இது போதும். இதில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எல்லாமே கவர் ஆகுது. இந்த ஒரு புத்தகம் போதும் மேக்ஸுக்கு, ரைட்டுங்களா? டிஎன்பிசியில் பாஸ் பண்ணால் மேக்ஸுக்கு ஒரு புக்கு தான் இருக்கணும், தமிழுக்கு ஒரு புக்கு தான் இருக்கணும், ஜிஎஸ்ல ஒரு சிலபஸ் பேஸ்டு
ஒரு புக்கு இருக்கணும். அதாவது ஸ்கூல் புக்கு. நிறைய புத்தகத்தை படிக்கக்கூடாது. நமக்கு மேக்ஸுக்கு ஒரே புக்கு தான் போதும். ரைட்டுங்களா? மெட்டீரியல் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். இதை வீடியோ கிளாஸ், ரெக்கார்ட் கிளாஸ் கொடுத்துட்றோம். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 500 rupees ஒன்லி. நீங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.